ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாது. அவர் உண்மையுள்ளவர். தமது வார்த்தையில அவர் நிச்சயம் அவர் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். நேற்று வரைக்கும் இருந்த எல்லா காரியத்தையும், போராட்டங்களையும், பிரச்சனைகளையும், இன்னும் முடிவுக்கு வராத அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார். மனம் கலங்கி இருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஏன் என்ற கேள்வியோடு இருக்கிறீர்களா? இன்னும் ஏன் தாமதம், தடை என்றெல்லாம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்களை பார்த்து மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்த சூழ்நிலைகள் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதா? உடைய கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரச்சனையினாலே மனமுடைந்து இருக்கிறீர்களா? எனக்கென்று உதவிக்கு யாரும் இல்லை என்று ஒரு 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 உள்ளத்தில் ஒரு தனிமை, ஒரு வெறுமை, எல்லாம் இழந்து போனது போல ஒரு நிலைமை, எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை, தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, எவ்வளோ நல்ல தெய்வம். ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொரு முறையும் சொல்றார், கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படக்கூடாது? நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்தின் கவலை, வசனம் பாருங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்குமா, ஆனால் நல் வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். பாருங்கள், அப்போ அந்த கவலை நம்ம இருதயத்தை ஒடுக்குமா? நமக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், உற்சாகம், நிம்மதி எல்லாத்தையும் இந்த இருதயத்திலிருந்து எடுக்கிற ஒரு வல்லமை கவலைக்கு உண்டு. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், கவலைக்கு மருந்தே கிடையாது என்று சொல்லி. பிரியமானவர்களை, நாளைய குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி. நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 41, 42 மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று. ஒரே வீட்டில் 2 சகோதரிகள். ஆனால் அந்த மூத்த சகோதரிக்கு கவலையும் பாரமும் அநேக கலக்கமும் இருக்கிறது. ஆனால் இன்னொரு சகோதரிக்கு அதையெல்லாம் விசாரித்து கவலையெல்லாம் மாற்றுகிற ஒரு நல்ல பங்காய் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, கவலை இன்றோடு விடுங்கள். எதை குறித்து கவலைப்படாத, வியாதியோ, கடன் பிரச்சனையோ, போராட்டமோ, சூழ்நிலையோ, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதலை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சமாதானத்துக்கு வழி திறக்கிற ஒரு வார்த்தை. அப்பொழுது நாம் ஸ்தோத்திர பலியிலும் ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கவலைப்படாமல் ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேரை பாருங்க, கவலையை வச்சுட்டே ஜபிக்கும் போது அது இன்னும் பாரப்படுத்தும். விசுவாசம் வராது, நம்பிக்கை வராது. ஜபம் பண்ணி முடிச்ச உடனே மீண்டும் சோர்வு வரும், மீண்டும் ஒரு பாரம் வரும். நாம் அதை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக, ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், இம்மட்டும் இந்த பாரத்தில், கவலையில் என்னை காத்து கொள்கிறீரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதன் பிறகு ஜெபம் பலனாய் மாறும். இப்பொழுதும் நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விட்டு இப்பொழுது ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவை, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனப்பா, உம்முடைய நாமத்தை இன்றைக்கு காலவேளை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை விசாரித்து எங்களை விடுவிக்கிற தேவனப்பா. இந்த கால வேளையில் ஜெபிக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருதயத்தை ஒடுக்குகிற கவலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எதை குறித்து எத்தனை காலம் கவலையோடு இருக்கிறார்களோ அதுக்கு ஒரு 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 ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது எல்லாம் வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் பிள்ளைகளை குறித்து, கணவன் மனைவி குறித்து, வீட்டை குறித்து, ஆண்டவரே வியாபாரத்தை குறித்து, வேலை தொழிலை குறித்து, ஆண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து, ஆண்டவரே சமாதானம் இல்லாத நிலைமை குறித்து, ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற வியாதி பிரச்சனை குறித்த கவலைகளை எடுத்து போடும்படி ஜெபிக்கிறப்பா. நீர் இப்பொழுது விசாரிக்கிறீர், இப்பொழுது தொடுகிறீர், இப்பொழுது உம்முடைய வல்லமை அனுப்புகிறீர், இப்பொழுது உம்முடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிறீரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நல்ல பங்காகி உம்மை தெரிந்து கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த கவலையை மாற்றி விடுகிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கும் பொழுது கவலை மாற்றுகிறீர். உம்மிடத்தில் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது கவலை மாற்றி விடுகிறீர். இந்த பூமிக்குரிய எதை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரை ரட்சிப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீர் விசாரிக்கிற தேவன். இப்பொழுது சந்திக்கிறீர், விடுவிக்கிறீர், சுகம் தருகிறீர். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென்.